இந்த கூட்டம் ஒரு பக்குவப்படாத கூட்டம், அரசியல் படுத்தப்பட முடியாத ஒரு கூட்டமா இருக்குது. நாளைக்கு அரசியலா கூட இல்ல 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 அந்த வார்த்தை தப்பு. அரசியல் மயப்படுத்த முடியாத கூட்டம்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் செஞ்சு ஃபெயில்யூர் ஆயிடுச்சுன்னா தான் நீங்க அந்த வார்த்தையை இல்ல பயன்படுத்தணும். அந்த நான் முயற்சியே முன்மொழிவுக்கு எடுக்கல. வரல சார். நேத்து இல்ல இல்ல வரைக்கும் நீதிபதியை விமர்சிக்கிறாங்க சார் இந்த கூட்டம். அந்த அதனால சொன்னேன். நீதிபதிக்கும் அவர்களும் மனுஷங்க தானே. அவங்க வீட்லயும் விசேஷம் நடக்கும்ல. அவருக்கும் பொண்ணு பிள்ளைங்க இருக்கும்ல. இன்னைக்கு செந்தில்குமார் விட்டுடுங்க. வேற எந்த நீதிபதிக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா? எல்லா நீதிபதிகள் வீட்டு கல்யாணத்துல அந்தந்த ஆட்சியாளர்கள், விஐபிகள் கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்டா என்ன தப்பு? சந்திரசூட் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் பதவியில இருக்கிற போதே பிரதமர் மோடி அவசியமே இல்லாம போய் ஆரத்தி காட்டினாரே. எந்த பிஜேபிக்காரர் வாய் திறந்தீங்களா? ஏன்னா மோடியினுடைய வருகையில அந்த பயணத்துல அந்த விசிட்ல உள்நோக்கம் இருக்காது நம்ம ஒரு மாதிரி நம்பணும். சந்திரசூடு யார் வீட்டுக்கு வந்தாலும் என் தீர்ப்புகள் அது பிரதிபலிக்கான்ற தன்னம்பிக்கை அவருக்கு இருந்துச்சுன்னு நம்ம நம்பணும். சரிதானா? அதே வீட்டு கல்யாணத்துல அதிமுக எம்பி கலந்துட்டாரு. எடப்பாடியின் தூதுவராக கலந்து கொண்டு எடப்பாடி சொன்ன செய்தியை கொண்டு காதில் ஓதினார்னு சொல்லுவீங்களா? அபத்தம் இல்லையா அது? அவர் வீட்டுல விசேஷம் நடக்கூடாதா? அதனாலதான் சொல்றேன், பெருந்தன்மையெல்லாம் பார்க்கணும். நீதிபதி செந்தில்குமார் தனக்கு எதிரான கருத்துன்னு இதை பார்க்கக்கூடாது. நீதிமன்றத்தின் நீதியின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலா நினைச்சு இந்த பதிவுகள் போட்ட 10 பேரையா ஜெயில எல்லாம் போட வேண்டாம். அவருக்கும் பெரிய மனசு இருக்குன்னு நம்புறேன். 10 பேரை கூட ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுக்க உட்கார வைக்கணும். இல்லாட்டி தடுக்க முடியாது சார். இன்னைக்கு இந்த இதை ரசிக்கலாம் சில பேரு. அதே திருமணத்துல இன்னொரு பக்கம் இருக்காது. சொன்னா எங்க ஓடுவாங்க இவங்க விமர்சனத்தை வச்சவங்க? சொல்லக்கூடாது. அது இன்னொருத்தவங்க தனிப்பட்ட விவகாரம். அது அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அதை முதல்ல மதிக்க கத்துக்கணும். ஒரு தீர்ப்பு வந்துட்டா உடனே அப்போ பிஜேபிக்கு ஆதரவாக அவர்கள் அழிச்சாட்டியம்னு பொதுமக்கள் கருதுற பல விஷயங்களை ஆதரிச்சு நீதிமன்றம் சொன்னதே அது நம்ம கடந்து போனோமே. எந்த நீதிபதி பிஜேபியில இருந்தவர், RSS இருந்தவன்னு தெரிஞ்சா கூட நம்ம விமர்சிக்க முடிஞ்சதா? விமர்சிக்க மாட்டோம், விமர்சிக்க கூடாது. தீர்ப்பு விமர்சிக்கலாம், நீதிபதியில விமர்சிக்க கூடாது. அது அவருடைய சொந்தமா அவர் வீட்டுல நடந்த ஒரு விசேஷத்தை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லாத்தையும் விவாதிக்க தயாரா அவங்க போடுறவங்க எல்லாம். நான் யாருக்கு வக்காலத்து வாங்கல சார். நான் கூட இது இந்த பாடத்தை கத்துக்கணும்.